அனைவருக்கும் வணக்கம். நடிகர் அருள்நிதி நடித்து இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ரேம்போ படம், அதாவது ஒரு குத்துச்சண்டை படம் தாங்க. அந்த ரேம்போ படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நேரடியாக சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. தேட்டர் ரிலீஸ் ஆகினதையும் படம் ஒர்த்தில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா முத்தையா படமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் தான் எடுப்பார். முதல் முறையாக ஒரு சிட்டி பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கதையை முதல்ல பார்த்துருவோம். ஒருத்தருக்கா ஒருத்தர்லையான்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதில் பார்த்துடலாம். அருள்நிதி வந்து இதில் இளம் குத்துச்சண்டை வீரராக வராரு. பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்லாம் ஃபைட்டிங்லாம் வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறாரு. ஆக்ஷனில் அடுத்த கடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்றாரு. இதில் கிட்டத்தட்ட 200 அநாத குழந்தைகளை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையாள நடிகரான பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சஜீவ் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பெரிய ஓனராக இருக்காரு. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் போது அங்கே சாட்சி சொல்ல போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன் அவர்கள். தன்யா ரவிச்சந்திரன் சாட்சி சொல்ல போனால் அங்கே என்ன ஆகும், தன்யா ரவிச்சந்திரனுக்கு பிரச்சனை வரும். அப்போ அங்கே என்ட்ரி ஆகிறாரு ஹீரோ அருள்நிதி. என்ட்ரி ஆனது ஹீரோயினே வில்லன் இருந்து எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த ரேம்போவோட கதையே. இப்போது இந்த மாதிரி கதையை வந்து, அதாவது வில்லன் இருந்து ஹீரோயினை காப்பாற்றுற கதையை வந்து நம்ம 1960-70 இருந்து தற்போது 2010 தற்போது வரைக்குமே பார்த்துட்டு தான் வரோம். அந்த மாதிரி ஒரு களத்தை தான் தேர்வு செய்திருக்கிறார் முத்தையா அவர்கள். இல்லை, முத்தையா அவர்கள் வந்து சிட்டி பேக்டாப்பில் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னதையுமே நமக்கு ஒன்று தோணுச்சு. வில்லேஜ் படமாவது ஏதாவது ஒரு 2 சீன் சென்டிமெண்ட்டாக வச்சு கதையை நகர்த்தி கொண்டு போயிடுவார். எமோஷனாக டச் பண்ணியிருக்காப்புல, நம்ம அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சிட்டி பேக்டாப்பில் எடுக்கிறார் அப்படின்னா வித்தியாசமாக ஒரு கதை களத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு நினச்சா அரைச்சமாகவே அரைச்சி வச்சிருக்காப்புல. இதில் திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோய்வாக இருக்குங்க. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே திரைக்கதையில் ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிளான கதை, நம்ம அரைச்சமாகவே அரைச்சாலுமே திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தினா உட்காந்துடலாம். இதனால தான் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் அருள்நிதி அவர்களுக்கும் தன்யா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் உள்ள ஒரு காதலும் சரி, வில்லனுக்கும் உள்ள ஹீரோக்கும் உள்ள ஒரு காம்போவும் சரி, இது ஏதாவது ஒன்று சுவாரஸ்யப்படுத்திருக்கணும்ல, இல்லை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம்ல. இது எதுவுமே ஸ்ட்ராங்கே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லன் வந்து அவர் முதல்ல ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தால் தானே வந்து ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் கேரக்டர்ஸனே ஸ்ட்ராங்காக எழுதலை. ஏன்னா அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அடுத்தடுத்த கட்டங்கள் அவர் போதனை செய்வார். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக தான் அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் வந்து தன்யா ரவிச்சந்திரன் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அங்கே ஹீரோ காப்பாற்றுறாங்கன்ற ஒரு விஷயத்த பண்ணும்போது சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தான் திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இதில் முத்தையா அவர்களை நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இதில் வந்து மேக்கிங் வாய்ஸாக வந்து ஆர்டி ராஜசேகர் வந்து பிச்சுட்டாருன்னு சொல்லாங்க. நீங்கள் மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணாலுமே அங்கே கதையில் உயிரோட்டம் இருந்தால் தான் நம்ம ஒன்றி பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இதில் ஜிப்ரான் அவர்கள் மியூசிக் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாராக பண்ணியிருந்திருக்காப்புல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் வருது. அந்த பிஜிஎம் வந்து நம்மளை ஒரு பார்த்தீங்கன்னா கதையில் ஒன்றை வைக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. அது சில இடங்களில் மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஜிப்ரான் வந்து அவர் பங்கு சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லலாம். இதில் ஆர்டி ராஜசேகர் வந்து ஒளிப்பதிவாளரும் அவர் பங்கு சிறப்பாக பண்ணிட்டாரு. எடிட்டிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த பக்கம் டைரக்ஷன் சைடு வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா கதையும் சரி, திரைக்கதையும் சரி, வசனமும் சரி, இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எதுவுமே வந்து நம்மளை சுவாரஸ்யப்படுத்தவே இல்லை. ஏன்னா அருள்நிதி படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்கும், அவர் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு கதைகளத்தை கொடுப்பார் அப்படின்றதான் ஆடியன்ஸ் சைடில் இருக்கிற ஒரு நிகழ்வு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் முத்தையா கிட்ட போயிருக்காப்லையே என்ன நடக்க போகுது, அதாவது வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சிட்டி பேக்ட்ராப்பில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா படத்தை வந்து அது நல்ல வேலைங்க தேட்டரில் இல்லை. தேட்டரில் போயிருந்தால் நம்ம வந்து அங்கேயே தூங்கிட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருப்போமோ அப்படின்றது தெரியல. ஓடிடியில் இருக்கும் பொழுது நம்ம என்னன்னா ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ணி தருகிறாரு முத்தையா அவர்கள். வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓட்டி பார்த்துட்டோம்னா அரை நேரத்தில் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா ரேம்போ இருக்குது. இதில் ஹரிஷ் பெராடி, பிக் பாஸ் ஆயிஷா, விடிவி கணேசன், அபிராமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் இருந்தும் அதாவது கேரக்டர் ரொம்ப ரொம்ப கம்மின்னு வச்சுங்களேன். இதுவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்குக்கு ஒரு ஆள் நடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்தாதான் நடிப்பாங்க. அந்த ஸ்கோப்பு இந்த படத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். சரி, கதை ஒட்டுமொத்தம் எப்படி தான் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இது வரைக்குமே
எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போனாலும் ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை. ஆனால் அங்கங்கே ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து பட்டை கிளப்பிட்டாருங்க. ஸ்டென் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அருள்நிதி நம்ம சொன்ன மாதிரியே செம்மையாக பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த ஃபைட்டும் சரி, கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது. சரி, இந்த பக்கம் வில்லனும் ஒரு பாக்ஸர், அவர் வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருந்தாலுமே அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்ஸரு, இந்த பக்கம் ஹீரோவும் பாக்ஸரு, அப்படி 2 பேரும் பாக்ஸாக இருக்கும் சமயத்தில் கிளைமேக்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸில் அந்த பாக்ஸிங் ஒன்று வருது. அந்த பாக்ஸிங் இல்லாட்டியும் வந்து படம் ஃபினிஷ் ஆகிடுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பாக்ஸிங் எதுக்குன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி கிளைமேக்ஸில் பாக்ஸிங் வச்சு படத்தை முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பாக்ஸிங் எதுக்கு தான் வச்சிங்க அப்படின்னு கேட்கவும் தோணுது. ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே எந்த சீனும் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம் இல்லாத காரணத்தினாலும் நம்ம வந்து ஒன்றி இந்த படத்தை பார்க்கவே முடியல. அதனால் ஓடிடியில் வளர்ந்ததுனால நம்ம வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே பார்க்குறதுக்கான ஒரு படமாக தான் இந்த ரேம்போ இருக்குது. ஆனால் ரேம்போன்னு எதுக்கு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாருன்னு தெரியல. அதுவும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஒரு தடவை கூட இந்த படத்தை பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்று பாக்ஸிங் வந்து விரும்பி பார்ப்பாங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தாலுமே எனக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், எனக்கு பாக்ஸிங் நிறையா பிடிக்கும். ஆனால் ஒரு மொக்க படத்தை கொண்டு போய் நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நேரடியாகவே பாக்ஸிங் படமும் ஆக்ஷன் படமும் பார்த்திங்கன்னா அதே ஓடிடி தளத்தில் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சில பேர் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது. உண்மையும் அதுதான் வச்சுங்களேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்களை பார்க்கும் வரை நன்றி.